நம்மை தாழ்த்தியவர்களாக அவருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன அவர்களை போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிகளை அழைத்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைகிடக்கும் பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்தவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமையில்லை. ஆனால் ஆண்டவரே, தேவரீர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குறுதிகளின்படியே என் நாட்டில் உள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்களுடைய பொறுமையாகவும் பாவத்தில் கொடுக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் கடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தான் எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமை தேவன் பாவி மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி விரும்பி பாவத்தை விடுவித்த ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பு தன்னுடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாவிடம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவர் நித்தியானதில் சேர்ந்ததாய் இந்த நதியில் நாம் செய்தது அவருக்கு பிரியமாக இருக்கவும் இன்னும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்த உணவை நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான பலன் தருவதையும் நம்முடைய பரிசுத்தாவின் அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம்.